ஒரு தடவை கூட வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு போன இந்தியனுடைய அவலம் அவருக்கு தெரியாதுன்றத மேடையில் ஒத்துட்டு இருக்காரு. இந்த ஊரில் வாழற ஒரு பையன், நம்ம பையன் ஊருக்கு போனான், சாமான்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போனான். அவன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதையை நான் சொல்ல போறேன். கவிதைக்கு 2 பார்ட்டு. ஊருக்கு போவதற்கு முன் ஒரு பாட்டு, ஊருக்கு போன பின் இன்னொரு பாட்டு. ஊருக்கு போவதற்கு முன் கவிதை: இந்தியா போகிறேன், இந்தியா போகிறேன், எத்தனை நாள் கழித்து இந்தியா போகிறேன். விசாலாட்சி அக்கா, வில்லியனூர் மாமா, வீட்டில் இருக்கும் அண்ணன், விருதுநகர் சித்தப்பா, எல்லாரையும் பார்ப்பேன், இன்பமாயிருப்பேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த கவிதைக்கு இன்னொரு பாட்டு இருக்கு. போயிட்டு வந்தப்புறம் நம்பாள் எழுதினது. இந்தியா போனேன், இந்தியா போனேன். அது என்ன சத்தம் இப்படி கீழே இறங்குது? அவ்வளவுதான் சத்தம் வந்தது அவனுக்கு. விசாலாட்சி அக்கா, வில்லியனூர் மாமா, வீட்டில் இருக்கும் அண்ணன், விருதுநகர் சித்தப்பா, எல்லாரையும் பார்த்தேன். பெட்டியை பிரித்ததும் பிறந்தது பூகம்பம். அவனுக்கு என்ன, எனக்கு என்ன? அது என்ன விலை, இது என்ன விலை? அது என்ன மாடல், இது என்ன வெர்ஷன்? நான் என்ன சிறுசா, அவன் என்ன பெருசா? வெளிநாட்டுக்கு போனதும் மாறி போனாய் மச்சான். புரிந்தது, எனக்கும் புரிந்தது. வரவேற்பெல்லாம் பெட்டிக்கு வந்தவனுக்கு அல்ல. மதிப்பு உயருதான். அவன் கதறிட்டு இருக்கா. நடுவர் அவர்களே, இங்க வருகிற இளைஞர்களுடைய பெரிய கனவு இங்க வந்து பொருளை சேர்த்து ஊருக்கு போய் உறவினர்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுவது கனவிலே முதற் கனவு. கானல் நீர் போல கலைந்து போகிற பெருங்கனவு அதுதான். ஒரு நாளும் திருப்தி கிடையாது, ஒரு நாளும் திருப்தி கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க? போன்ல கேக்குறாங்களாம், தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போடணுமா, தாளிக்கிறதுக்கு அப்புறம் உப்பு போடணுமா. போன்லயே சொல்றாங்களா. இங்க வந்த அப்புறம் தான் பாசம் ஜாஸ்தியா இருக்கான். இவர் மாமியார் இவரை எவ்வளவு சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா?